தமிழகத்தில் போதுமான மின்சாரம் கையிருப்பு உள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். திடீர் மழை, பலத்த சூறைக்காற்று உள்ளிட்ட காரணங்களால் மின்கம்பங்கள் சேதமடைந்து மின்தடை ஏற்படுவதாக விளக்கம். கனமழை மற்றும் காற்று காரணமாக பல இடங்களில் மின்கம்பம் விழுந்த காரணத்தினால் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மின்தடையை சீர் செய்வதற்கு முன்பாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட சில பகுதியில் மின்தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மின்வாரியத்திலே போதுமான பணியாளர்கள் இல்லை. அதை சரி கனமழை. தமிழகத்தில் மாதந்தோறும் மின் கணக்கீடு எப்போது? நிதி நிலைமையை பொறுத்து பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்காக துணைத் தேர்வு தேதிகள் அறிவிப்பு. ஜூலை 4 முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறப்பு அலுவலர்கள் நியமனம். முதற்கட்டமாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களை வழி அனுப்பி வைத்த பின்னர் அமைச்சர் நாசர் பேட்டி. ராஜ்பவனில் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ஆளுநர் விருந்தளித்தது வெட்கக்கேடானது. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சனம். சென்னையில் வரும் 29, 30ஆம் தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சி வளர்ச்சி குறித்து மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களுடன் பொதுச் செயலாளர் EPS ஆலோசனை. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் அமலாக்கத்துறை விசாரணை. சென்னை நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள். கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. மதுரை, நீலகிரி, திண்டுக்கல், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை. ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. மதுரை பாலமேடு அருகே நீண்ட நேரமாக காத்திருந்து இருசக்கர வாகனம் மீது காரை ஏற்றி விபத்து. எதிர்பாராத விபத்தா, திட்டமிட்ட கொலையா என CCTV காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஓடும் பேருந்திலிருந்து கீழே விழுந்து சிறப்பு உதவி ஆய்வாளர் உயிரிழப்பு. படியில் நின்று பயணம் செய்தபோது தடுமாறி விழுந்ததாக தகவல். ஓசூரில் ஆம்னி பேருந்துகள் மோதியதில் போக்குவரத்து பாதிப்பு. 5 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மே 24ஆம் தேதி விழுப்புரத்தில் பனை கனவு திருவிழா நடைபெறும். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் கூட்டமைப்பு அறிவிப்பு. இந்தியாவில் அதிகரிக்கும் பாதுகாப்புத்துறை பொருட்களின் ஏற்றுமதி. 2029ஆம் ஆண்டுக்குள் பாதுகாப்பு பொருட்களின் ஏற்றுமதியை 50,000 கோடியாக அதிகரிக்க அரசு இலக்கு. அமெரிக்காவின் விஸ்கான்சன் மாகாணத்தை சுருட்டி சென்ற சூறாவளி. புனல் வடிவத்தில் வீசிய காற்றால் பெரும் சேதம்.
உலகின் பணக்கார விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கடந்த ஆண்டில் $275 மில்லியன் சம்பளமாக வாங்கியதாக ஃபோர்ப்ஸ் தகவல். சவுதி அரேபியாவிற்கு ரோபோ டாக்ஸிகளை கொண்டு வரும் எலான் மஸ்க். டெஸ்லா கார்கள் மூலம் ரோபோ டாக்ஸிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என அறிவிப்பு.